குட் மார்னிங் யம்மி ஹோம். இன்றைக்கி சப்பாத்தி கூட பச்சை மொச்சை குருமா. ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக காய் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதை நைட்டெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு காலையில் குக்கரில் உருளைக்கிழங்கோடு சேர்த்து அப்படியே வேக வச்சாச்சு. காலையில் இன்றைக்கி சப்பாத்தி போட்டாச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு, அப்புறம் வெங்காயம், இன்னொரு வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒன்று தான் இப்போ கட் பண்ணி வீடியோக்காக காட்டியிருக்கேன். ஸோ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பேஸ்ட்டுக்கு பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக சோம்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் தாளிப்பு ஐட்டம்ஸு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு முக்கியமாக பூந்தளிர் போட்டிருக்கேங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் இருக்கு இல்லையா, அந்த ரம்பை பிளான்ட் லீஃப் போட்டிருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கூட வெங்காயம், தக்காளி நம்ம எப்பவும் போட்டு தாளிக்கிற ஐட்டம் எல்லாம் தாளிச்சிட்டு வேக வச்சு எடுத்ததை உருளைக்கிழங்க மசிச்சுட்டு அதோடு அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் மிளகாத்தூள் இல்லை தனியா பொடி இருந்ததுன்னா அது கூட சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்க மறந்துடாதீங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா? அது கூட சப்பாத்தி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.